ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் ரங்கன். ரங்கனுக்கு மனச்சுமை தலைச்சுமையை விட அதிகம் அழுத்தியது. எப்படியாச்சும் இன்னைக்கு கொண்டு போகிற கீரை முழுசாக விற்று போச்சுன்னா ஒரு பிடிக்காச உண்டியல்ல போடுறேன் என உள்ளூர் மாரியம்மனை வேண்டி நேற்று பறித்த கீரைகளை கட்டுகளாக வாழை நாரில் கட்டி ஒரு வேட்டியை விரித்து அதில் அடுக்கி தலைமையில் வைத்து விற்பதற்காக கிராமத்திலிருந்து பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு சென்றார் ரங்கன். ஏப்பா, கீரை கட்டு ஒரு கட்டு என்ன விலை என்று கேட்ட பெண்ணை ஏறிட்டு பார்த்தார். கீரை ஒரு கட்டு 10 ரூபாய் தானுங்க, உங்களுக்கு எத்தனை கட்டு வேணுமுங்க என கேட்டவரை பரிவுடன் பார்த்த அந்த பெண் ஒரு கட்டை எடுத்துக்கொண்டு 20 ரூபாயை கொடுத்துவிட்டு பாக்கி வாங்காமல் செல்ல உடனே எழுந்து ஓடியவர் தன்னிடமிருந்த அழுக்கு படிந்த 10 ரூபாயை அப்பெண்ணின் கையில் கட்டாயமாக திணித்துவிட்டு திரும்பி வருவதற்குள் பாதையில் சுற்றி திரிந்த மாடு ஒன்று கீரைகளை தின்று கொண்டிருந்ததை பார்த்தவுடன், ஐயோ எல்லாம் போச்சே, பார்த்து பார்த்து பறிச்ச கீரையை படுபாவி மாடு தின்னு போடுச்சே, 50 கட்டு 500 போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மாரியாத்தா, உனக்கு ஒரு கட்டு உண்டியல்ல போடுறேன்னு சொன்னேனே, இப்போ எந்த சாமியும் காப்பாத்தலையே. கதறி அழுதவரை பாதையில் போவோர் வருவோரெல்லாம் என்ன கஷ்டமோ பாவம் என கூறியபடி வேடிக்கை பார்த்தபடி சென்றனர். சிலர் 1 ரூபாய் 2 ரூபாய் என பிச்சை போட்டு சென்றனர். அதன்பின் சோர்வில் மாடு தின்ற கீரைக்கட்டுகளை பார்த்தவாறு சோகமாக மரத்தடியில் படுத்து கொண்டவருக்கு பக்கத்தில் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய சற்றுமுன் கீரை வாங்கிய பெண்மணி உணவு பொட்டலமும் வேட்டி சேலையும் 500 ரூபாய் பணமும் வைத்து அவனிடம் நீட்டு, என் பேர் மாரியம்மா, எனக்கு பெத்தவங்க யாரும் இல்லை, வெள்ளிக்கிழமை நாளில் பெரியவங்களுக்கு சாப்பாடும் வேட்டி சேலையும் பணமும் கொடுப்பேன், இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு என கூறி கொடுத்ததை தான் கும்பிட்ட மாரியம்மாவே வந்து கொடுத்ததாக நினைத்து பெற்றுக்கொண்ட ரங்கன் பசிக்கு உணவை சாப்பிட்டு விட்டு 500 ரூபாயை சுதந்திர தின விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்க பள்ளி ஆசிரியர் கையில் கொண்டு போய் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார். தான் ஏழை வீட்டில் பிறந்ததால் படிக்க முடியாமல் போனது போல் மற்றவர்கள் போய்விடக்கூடாது என்பதால் வருடம் ஒரு முறை அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். இந்த வருடம் தோட்டத்தில் விளைச்சல் இல்லை, மாடும் பால் கறக்கவில்லை, கையில் பணமும் இல்லை. சிறு வயதில் கீரை விற்ற பழக்கம் ஞாபகம் வர இன்று கீரை விற்பது ஒன்றே வழி என நினைத்து கீரையை விற்க போனாலும் அக்கீரையை மாடு தின்ன ரங்கன் கவலையில் மூழ்க காரில் வந்த பெண் கொடுத்த பணத்தில் தான் வருடம் கொடுக்கும் உதவி நிறைவேறப் போவதில் மகிழ்ச்சிப்பட்டவர் அப்பெண் கொடுத்த சேலையை மனைவிக்கு கொடுத்துவிட்டு வேட்டி சட்டையை தான் அணிந்து கொண்டு சுதந்திர தின விழாவில் பள்ளிக்கு சென்றபோது ஏற்கனவே பார்த்த காரும் தனக்கு உதவிய பெண்ணும் அங்கே இருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டவர் தனது இருக்கையில் போய் மாணவர்களுடன் அமர்ந்து கொண்டார். கொடியேற்றிய பின் அனைவருக்கும் இனிப்போடு உணவு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் தான் கொடுக்கும் நோட்டு புத்தகங்கள் மட்டும் இருக்கும் மேஜில் இன்று குழந்தைகளுக்கான ஆடைகளும் வைத்திருந்ததை பார்த்தபோது தனக்கு துணியும் பணமும் கொடுத்த பெண்தான் கொண்டு வந்திருக்க வேண்டுமென யூகித்து கொண்டார். நோட்டு புத்தகங்களோடு ஆடைகளையும் ரங்கனை அழைத்து முன்னிறுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட போது ரங்கன் மகிழ்ச்சிப்பட்டதோடு ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே சென்றவர் அப்பெண்ணை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். தனக்கு பின் நோட்டு புத்தகம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, வசதி இருந்தும் இவ்வூரில் கொடுக்க மனமில்லாதவர்களே உள்ளனர் என வருந்தி கவலையுடன் நினைத்திருந்த நிலையில் இப்பெண்ணின் செயலால் மகிழ்ந்து தோட்டத்து வீட்டிற்கு நடந்தே சென்று வெளியில் கிடந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து, ஆராயி ஒரு குவளம் மோர் கொடு, தாகமா இருக்குது என கூறிய போது உள்ளிருந்து மோர் கொண்டு வந்து கொடுத்த கைகள் இளம்பெண்ணின் கைகளாக இருந்ததை கவனித்தவர் அண்ணாந்து பார்த்த போது அதே பெண் குடிங்க தாத்தா என்றதும் சற்று தடுமாறியவர், யாரு தாய் நீ என கேட்டபோது, நான் இந்த ஊர்ல வாழ்ந்த முருகனோட பொண்ணு மாரியம்மா, என்னோட அப்பா எனக்கு 3 வயசா இருக்கும் போதே இறந்துட்டாரு, என்னோட அம்மா நடக்க முடியாம ஊனமா வாழ்ந்தவங்க, எங்களோட நிலையை பார்த்து நீங்க கொடுத்த ராகியை களியாக்கி உங்க தோட்டத்து கீரையை சட்னியாக்கி உண்டு பசியாரி நீங்க கொடுத்த நோட்டு புத்தகத்துல எழுதி படிச்சு இன்னைக்கு கலெக்டரா ஆயிருக்கேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என அப்பெண் கூறி தன் காலில் விழுந்த போது ஆசீர்வதித்தவர், கடவுளே இன்னும் பல வருஷம் இந்த உசுரை காப்பாத்து, இந்த மாதிரி பல கலெக்டரை கண்ணில் பார்க்க ஏழை குழந்தைகளுக்கு படிக்க நான் உதவணும் என வேண்டிக் கொண்டார். 80 வயதை எட்டி பிடித்த ரங்கன்.